அப்புறம் என்ன, இத நீங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட வேண்டியதானே? இல்ல அண்ணி, இத நான் போய் சொன்னா சரியா வராது. ஏன், என்ன சரியா வராது? அண்ணி, இப்படி ஒரு யோசனைய நான் சொன்னதுனால வேணுனே கீர்த்தியும் அவங்க அம்மாவும் ஏதாவது சொல்லி தடுக்க பாப்பாங்க. நீங்க இந்த வீட்டோட மூத்த பொண்ணு, நீங்க சொன்னா உங்களோட பேச்சு அவங்களால தட்டவே முடியாது. அதனால இந்த உண்டியல நீங்களே வாங்கின மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லணும். அப்படி மட்டும் சொன்னோம்னா வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராது. நாம நினைச்சதுமே நடந்துரும். நீ சொல்றதும் சரிதான். நான் சொன்னா அவங்க தட்ட மாட்டாங்க. சரிம்மா, நானே எல்லாரும் முன்னாடியும் பேசிடுறேன். இது உங்க கையாலே ஆரம்பிச்சு வைங்க அண்ணி. நீங்க ஆரம்பிக்கிற நேரமா இந்த பணம் சேர்ந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். அண்ணி, இந்தாங்க. உனக்கு மட்டும் எங்க இருந்துதான் இப்படி எல்லாம் யோசனை வருதோ? அண்ணி, மறந்துடாதீங்க, இந்த உண்டியல நீங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஐடியாவும் உங்களோடதுதான். நான் பாத்துக்கிறேன். ஏன் கீர்த்தி, இந்த மகா எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கிறா? இப்ப என்ன டிராமா பண்ண போறான்னு தெரியலையே. ஆமாமா, காலையில இருந்து ஹோட்டல்ல வேலை வாங்கிட்டு இப்ப புதுசா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி விடு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஏண்டி மகா, எதுக்கு இப்ப எல்லாரையும் ஹால்ல கூப்பிட்டு நிக்க வச்சிருக்க? சொல்றேன், இது புடிங்க. என்னண்ணே, என்ன தெரியலையாடா? என்னடி நடு வீட்டுல உண்டியெல்லாம் எடுத்து வைக்கிறா? நம்மள எதுவும் பிச்சை கிச்சை எடுக்க விட்டுருவாளோ? என்னடா சின்ன பிள்ளைங்க மாதிரி உண்டியல கொண்டு வந்து வைக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நாம எல்லாரும் சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கை இந்த உண்டியல்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்போம். ஒவ்வொரு தடவையும் இந்த உண்டியல் நிறையும் போதெல்லாம் அதுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் செல்வியோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்துல வரவு வச்சுட்டு வந்துருவோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட வருமானத்துல இருக்கிற பங்கை இதுல போட்டாதான் நம்ம வீட்டோட பத்திரத்தை சீக்கிரம் மீட்க முடியும். நல்ல யோசனைம்மா. சிறுதுளி பெருவெள்ளன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்தா செல்வி அப்பாவுக்கு சீக்கிரமாவே நம்ம பணத்தை கொடுத்துடலாம். ஆமாம்பா, அதனாலதான் இந்த யோசனை வந்துச்சு. இன்னைக்கு ஹோட்டல் வருமானத்துல எங்க எல்லாரோட சம்பளம் போக மீதி இருக்கிற லாபத்தை நான் இந்த உண்டியல்ல போட்டு முதல்ல தொடங்கி வைக்கிறேன். கொடுங்க. இது புடிங்க. என்னடி இவ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு நினைச்சு கூட பாக்கலையே. நம்ம இப்படி பண்றா? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசை இவகிட்ட கொடுத்துட்டு நம்ம தேவைக்கு என்ன பண்றதா? எல்லாம் நேரமா ஆள் அழுக்கு கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காளுங்க. நாம மட்டும் வீடு வாங்குறதுல ஏமாறாம இருந்திருந்தா இவங்க தொல்லெல்லாம் வேண்டான்னு ஒரே ஐடியா போயிருப்பேன். உண்மையாவே இது ரொம்ப நல்ல ஐடியா. நீ நம்ம கையில பணம் வச்சிருந்தோம்னா எப்படியும் ஏதாவது செலவு பண்ணிருவோம். இல்ல அந்த பணத்துக்கான செலவு தானா வந்துரும். பணத்தை சேமிக்க இதுதான் சரியான வழி. ஆமாக்கா, நாங்களே எதிர்பார்க்கல நீ இப்படி ஒரு நல்ல யோசனை சொல்லுவ அப்படின்னு. ஏய் எப்பா, என் பொண்டாட்டிய ரொம்ப புகழாதீங்கப்பா. உங்க பாராட்டு மழையில நனைஞ்சி அவளுக்கு சளி பிடிச்சிட போகுது. என்ன ஹோட்டல் வருமானத்துல தான் குடும்பத்துக்கான எல்லா செலவும் நடக்குது. எனக்குன்னு எந்த செலவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த கடனுக்கு நானும் என் பொண்டாட்டியும் தான் காரணம். அதனால என்னோட முழு சம்பளத்தையும்
நான் இதில் போடுறேன். ஏண்டி உன் புருஷன் நம்ம சம்பளத்தையும் போட வச்சிருவார் போல இருக்கே. நான் மட்டும் இல்லை, கீர்த்தியா அவங்க அம்மாவும் இனிமே அவங்க சம்பளத்தை இந்த உண்டியல்ல தான் போடுவாங்க. கீர்த்தி, என்ன அங்கே நிக்கிறீங்க? உங்க முழு சம்பளத்தையும் கொண்டு வந்து உண்டியல்ல போடுங்க. மகா, இதை நீயும் கையால் எடுத்துட்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சிடு. என்ன செல்வி, நீ எதுவும் உண்டியல்ல போடலையா? இந்த வீட்டு பத்திரத்தை மீட்கணும்னு நாங்க எல்லாரும் சம்பாரிச்ச பணத்தை உண்டியல்ல போட்டுட்டோம். நீயும் உன் புருஷனும் எதுவுமே போடாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீ தானே உங்க அப்பா கிட்ட நாங்க உழைச்சி இந்த பத்திரத்தை மீட்டுவோன்னு சொல்லி சவால் விட்ட. அதனால நீ தான் உன் பணத்தை முதல்ல போட்டிருக்கணும். என்ன ஆச்சு? ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா? டாக்குமெண்ட்ல உங்க அப்பா தானே மீட்டாரு. அதனால நீ மட்டும் வேலைக்கு போகாம சொகுசா இருக்கலாம்னு பாக்குறியா? நல்லா இருக்குமா உன் நியாயம்? ராஜேஸ்வரி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாயை மூடிட்டு கொஞ்சம் பேசாம இரு. செல்வி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மொத்த குடும்பமும் பிளாட்ஃபார்ம்ல தான் நின்றுட்டு இருந்திருக்கணும். இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த ஒரே காரணத்துக்காக தான் செல்வியோட அப்பா இந்த வீட்டை மீட்டு கொடுத்திருக்காரு. ஆத்தாளும் மகளுமா சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்களா பேச்சு? ஆத்தாளும் மகளுமா பண்ணின கூத்துக்கு செல்வி எதுக்காக சீரழியணும்? செல்விய பத்தி இனிமே ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இங்க பாரு கீர்த்தி, இதுக்கு மேல உங்க அம்மா ஏதாவது பேசுனாங்கன்னா இந்த வீட்லயே இடம் இருக்காது. நீங்க எழுந்து வாங்க, மாத்திரை போடணும்.